உண்மையிலே இந்தியாவில சிறுவர் தொடங்கி பெரியவர் வர, குறிப்பா அந்த இளைஞர்கள் எம் தமிழ் ஈழ தலைவர் மீது மிகுந்த உணர்வு, அதாவது மிகுந்த மரியாதையும் பற்றும் உள்ளார்கள். ஆனால் இந்த இலங்கையிலே குறிப்பா கொழும்பிலே வாழும் தமிழர்கள் மீது, எம்முடைய தேசிய தலைவர் மீதோ எம்முடைய தேசிய வீரர்கள் மீதோ எந்த மரியாதையும் இல்லாத, அதாவது அந்த உணர்வு இல்லாத, ஒரு மதிப்பில்லாத தனம் பலரில் உள்ளது. குறிப்பாக இந்த இளைஞர்கள், நான் என் காது கேட்டது பல இளைஞர்கள் குறிப்பாக அந்த 20 வயசு 25 வயசு அதுக்குள்ள எல்லாருக்கெல்லாம் இந்த தமிழீழ தலைவர்னா இவங்களை யாருன்னு கேட்குற அளவுக்கு இருக்கிறார்கள். அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு சில என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் நம்முடைய இந்த தமிழில் இந்த வரலாற்றை பற்றி கதைக்க போகும்போது ஒருத்தன் சொல்கிறான், இந்த தொடங்கிட்டான். அப்படி ஒரு தமிழ் ஈழத்தினுடைய அந்த உணர்ச்சி இல்லாத ஒரு நன்றி மறந்தவர்களாக இருக்கிறார்கள். அதாவது இதெல்லாம் இவங்களோட தப்பு இல்லை, இவர்களை வளர்க்கும் இவருடைய பெற்றோருடைய தப்பு. அதாவது என்னுடைய தமிழ் உணர்வை இவர்களுக்கு கொடுக்காமல் இவர்களை மழுங்கடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நம்முடைய தமிழீழ தலைவரோ, இந்த பெற்றோர்கள் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டியது, தெரிந்திருக்க வேண்டியது, அதாவது நம்முடைய தமிழீழ தலைவரோ சரி, நம்முடைய வீரர்களோ சரி, இந்த உலகத்திலே, இந்த இலங்கை தேசத்திலே போராட்டத்தை தொடங்கியிருக்கா விட்டிருந்தால் நாம் இந்த வேளையிலே எல்லாரும் தான், ஒட்டுமொத்த தமிழர், இலங்கை வாழ ஒட்டுமொத்த தமிழரும் கக்கூசு தான் கழுவி இருக்கணும். இதான் உண்மை. இதான் உண்மை. தமிழர்கள் வரலாற்றில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எவ்வளவு முக்கியமோ, தமிழர்கள் வரலாற்றில் சேர சோழ பாண்டியனுடைய வரலாறு, இவருடைய வரலாறு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவுக்கு அதிகமாக எம்முடைய தேசிய தலைவரது வீரமும், எம்முடைய தேசிய மக்களை பாதுகாத்த எம்முடைய வீரர்களுடைய வரலாறும், அவருடைய சேவைகளும், அவருடைய அந்த வீரமும், அவருடைய அந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடும், ஒழுக்கமும், அவருடைய வாழ்க்கை முழுவதும் எமக்கு முக்கியம். அவருடைய வாழ்க்கையை, அவருடைய வீரம் எங்களோட சந்தோஷோடு மட்டும் முடிந்து விடக்கூடாது. அது கடத்தப்பட வேண்டும். இந்த உலகம் முடியும் வரைக்கும், ஒட்டுமொத்த தமிழனும் ஒரு கடைசி தமிழன் வரைக்கும் வரைக்கும் எம்முடைய தமிழ் இந்த மரபனுடைய வாழ்வு, எம்முடைய தமிழ் தேசிய தன்னுடைய வீரமும், அவருடைய பின்பற்றிய மரபனுடைய வீரமும் கடத்தப்பட வேண்டும். தமிழர்கள் எங்களுடைய வரலாற்றை நாம் பாதுகாக்காவிட்டால் யாரு பாதுகாப்பா கேட்கிறேன். பயந்து வாழ்ந்த காலம் போயிற்று. வாழ்ந்தால் எம்முடைய தமிழுக்காக வாழ வேண்டும். இறந்தால் தமிழுக்காக வாழும்போது, எதிர்த்து கதைக்கும் போது, தமிழை நம்ம பறைசாற்றும் போது, தமிழை நாங்கள் வளர்க்கும் போது, என்னுடைய வீர வரலாற்றை கட்டியெழுப்பும் போது, அதை சந்ததிக்கு கடத்தும் போது, எம்முடைய உயிர் போனாலும் நாம் சந்தோஷப்பட வேண்டும். நிமிர்ந்து நிற்போம், நெஞ்ச நிமிர்ந்து நிற்போம். உண்மையிலே எங்களுடைய அண்ணன் சீமானை நினைத்து நான் மிகவும் சந்தோஷப்படுவேன். அதாவது இந்தியாவிலே எத்தனையோ எல்லாரும் அப்படி அவங்க இந்த இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள்லாம் நம்முடைய தமிழீழ தேசிய தலைவரை பற்றி பேசும்போது மிகவும் சந்தோஷமா இருக்கும், அப்படி புல்ல அரிக்கும். ஏன்னா அதெல்லாம் கடத்தப்பட்டது உண்மையிலேயே எங்களுடைய சீமான் அண்ணனால. அவருக்கு நான் நன்றி கூறுகிறேன். இந்த ஒட்டுமொத்த தமிழர்களும் எம்முடைய வரலாற்றை மிகவும் கடைபிடிக்க வேண்டும். சந்ததியை கடத்தப்பட வேண்டும். எம்முடைய சந்ததி மட்டும் நின்றுவிடக்கூடாது. தயவு செய்து கெஞ்சி கேட்கிறேன், பயப்பட வேண்டாம். எம்முடைய வீர வரலாற்றை தமிழுடைய வீர வரலாற்றை அடுத்த சந்ததிக்கு நிச்சயம் கொடுப்போம். குறிப்பாக பெற்றோர்களே எம்முடைய தமிழருடைய வரலாற்றை வீர வரலாற்றை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பெற்றோர்களை உங்களுக்கு தெரியும். இந்த வீர வரலாற்றை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்போம். தயவு செய்து கொடுங்கள். தமிழ் வாழ்க.